வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மட்டன் கோலா உருண்டை செய்முறைதான். இதற்கு தேவையானது 200 கிராம் கொத்துக்கறி, சிறிய வெங்காயம் 10, 2 பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, பொரிகடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். முதலில் நாம் கொத்துக்கறியை குக்கரில் வேக வைக்க வேண்டும். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். நாம் ஒரு குக்கரில் கொத்துக்கறி, பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், எடுத்து வைத்துள்ள சீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி, மசால் பொடி அனைத்தையும் போட்டு, இதனுடன் எடுத்து வைத்திருக்கும் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லியையும் இதனுடனே நாம் போட்டு விடலாம். இப்பொழுது கறிக்கு தேவையான அளவு உப்பு போட வேண்டும். நாம் கல் உப்பே போட்டு கொள்ளலாம். இதனுடன் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, நாம் பின்பு 1 டம்ளர் தண்ணீர் விட்டு குக்கரில் 4 விசில் வைக்க வேண்டும். தண்ணீர் 1 டம்ளர் விட்டு நாம் குக்கரை மூடி வைத்து விடலாம். 1 டம்ளருக்கும் குறைவாகவே போதுமானது. நாம் கோலா உருண்டை செய்வதற்கு கொத்துக்கறியை இப்படி நன்கு அனைத்து மசாலா பொருட்களையும் போட்டு முதலில் வேக வைக்க வேண்டும். இது ஒரு எளிய முறைதான், ஆனால் சுவை மிக அதிகமாக இருக்கும். குக்கரில் 4 விசில் வரையும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட வேண்டும். பின்பு குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடன் நாம் திறந்து விட வேண்டும். நாம் கொத்துக்கறியை குக்கரை திறந்தவுடன் தண்ணீர் சத்து இருந்தால் இதேபோல் நன்றாக வற்ற வைத்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் கொத்துக்கறி தண்ணீர் சத்து நன்றாக வற்றவும் நாம் வேறு ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் மாற்றிவிட வேண்டும். இப்படி தண்ணீர் சத்து இல்லாமல் இருந்தால்தான் கோலா உருண்டை நன்கு உருட்டுவதற்கு எளிதாக வரும். நாம் கொத்துக்கறி நன்கு ஆறியவுடன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். நாம் இதே முறையில் மிக்சியில் அரைத்தவுடன் இதனுடன் கார்ன்ஃப்ளவரையும் பொரிகடலை மாவையும் கலக்க வேண்டும். கார்ன்ஃப்ளவரையும் பொரிகடலை மாவையும் நாம் கலந்து இதை நன்றாக பிரட்டி கொள்ள வேண்டும். நாம் இதேபோல் நன்றாக பிரட்டி விட்டு இதை சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் கறி கொஞ்சம் தண்ணீர் சத்தாக இருந்தால் தேவையான அளவு பொரிகடலை மாவு நாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து கொள்ளலாம். அந்த பதம் வரும் வரை நாம் மாவை சேர்த்து பிசைந்து கொள்ளலாம். இந்த முறையில் நாம் உருண்டைகள் செய்து வைத்து கொண்டு எண்ணெயை காய வைத்து பொரித்தெடுக்கலாம். நாம் ஒரு 10 கோலா உருண்டை செய்கிறோம் என்றால் இந்த அளவு எண்ணெயே போதுமானது. இதில் 3 கோலா உருண்டைகளாக போட்டுக்கொள்ளலாம். நிறைய அளவில் செய்கிறோம் என்றால் எண்ணெய் நாம் தாராளமாக வைத்து கொள்ளலாம். இந்த எண்ணெயை நாம் திரும்பவும் உபயோகப்படுத்த முடியாததால் நாம் சிறிதளவு ஊற்றியே பொரித்தெடுக்கலாம். இப்பொழுது எண்ணெய் நன்கு காய்ந்ததும் நாம் கோலாவை போடலாம். நாம் கோலா உருண்டையை போடும்போது ஹை ஃப்ளேமில் வைத்தே போட வேண்டும். அப்பொழுதுதான் உதிராமல் வரும். இப்படி போட்டு நாம் பிரட்டி விட வேண்டும். மெதுவாக பிரட்ட வேண்டும். இப்படி பாதி வெந்ததும் நாம் தீயை மிதமான தீயில் வைத்து கொள்ளலாம். இப்படி திருப்பி போட்டு ஒரு நிமிடம் வைத்தாலே நன்றாக வெந்துவிடும். ஏற்கனவே கொத்துக்கறியை நாம் நன்கு வேக வைத்ததால் இந்த கோலா உருண்டை மிக விரைவிலே வெந்துவிடும். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் நாம் எடுத்து விடலாம். இது பார்ப்பதற்கு குலோப் ஜாமுன் போல தான் இருக்கும். இப்படி எண்ணெய் நாம் கம்மியாக வைத்தால் 3 உருண்டைகளாக பொரித்து எடுக்கலாம். நாம் இதை உருண்டைகளாக போட்டு ஃப்ரிட்ஜிலும் வைத்து கொள்ளலாம். குழந்தைகள் விரும்பும்போது இதை பொரித்து கொடுக்கலாம். இது 2 நாள் வரை நன்றாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டோம் என்றால் நாம் பொரிப்பதற்கும் எளிதாக இருக்கும். இப்படி பொன்னிறமாக வரும்போது நாம் கோலாவை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மட்டன் கோலா தயாராகிவிட்டது.
இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.